மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்ல பாசிட்டிவ் பலன்கள் இருக்குது. இப்போ இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு எந்த விஷயத்துல நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய அட்ராக்ட் ஆவாங்க, பெண்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு 10 வருஷமா அலைஞ்சாலும் கிடைக்காத வாய்ப்பு கூட இந்த 4 மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க, கேது கன்னி ராசியில் இருக்காரு, சூரியன் புதன் மகர ராசியில் இருக்காங்க. அப்படியே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்காரு, ராகு மீன ராசியில் இருக்காங்க, சுக்கிரன் மீன ராசியில் இருக்காங்க, குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. இந்த மாதம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புத பகவான் மகர ராசியை விட்டுட்டு கும்ப ராசிக்கு போக போகிறாரு. இந்த மாதம் 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு புதனுடன் இணைந்து இருப்பார். இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான புதன் இந்த மாத ஆரம்பத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பார், சூரியனுடன் இணைந்து இருப்பார். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்ல பாசிட்டிவ் பலன்கள் இருக்குது. முதல்ல நம்ம நெகட்டிவ் பலன்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிநாதர் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸோ இல்லாட்டி ஃபேமிலியில் யாராச்சும் ஹாஸ்பிட்டலைஸ்டானா அவங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கட்டாயமாக நடக்கும்னு இல்லை. அப்படியே மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் இந்த ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருக்காரு. ஸோ 6ஆம் வீட்டதிபதி ராசியில் இருந்தாக்கா ஸோ நமக்கு அனாவசியமான லீகல் இஷ்யூஸோ இல்லாட்டி அனாவசியமாக சில பேர் நம்மளை வம்புக்கு இழுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது இப்போ இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதரான புதன் 9ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது தெரியுது. திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்குன்னா 4ஆம் வீட்டதிபதியான சூரியர் உங்களுக்கு புதன் 4ஆம் வீட்டதிபதி மற்றும் ராசி அதிபதி. ஸோ அவர் 4ஆம் வீடன் பார்த்தீங்கன்னால நம்மளோட மதர்லேண்டு. ஸோ மதர்லேண்டை விட்டுட்டு வேறொரு லேண்டுக்கு போகிறதோ இல்லாட்டி இந்த திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டூருக்கு பிளான் பண்ணுறது, டூர் போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க. அப்படியே உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிநாதரான புதன் கூட இணைந்து இருக்காங்க. ஸோ உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கூட இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்லமா இருக்கும். மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரங்களுக்கு டூர் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு
பண்றதுக்கு உங்களோட யங்கர் சிப்ளிங், முக்கியமா இளைய சகோதரனோ சகோதரி கூடயோ வந்து ஒரு டூர், லாங் டிஸ்டன்ஸ் டூர் போய் என்ஜாய் பண்றதுக்கு ஆன வாய்ப்புகள்ன்றது எனக்கு தெரியுது. அப்படியே மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில வந்திருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க ப்ராஃபிட்ஸ்க்கு அங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு, அது எதா இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுக்காகட்டும், முக்கியமா இந்த ப்ரோக்ராம் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எதா இருந்தாலும் சரி ஃப்ரீலான்ஸ் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு தானாவே வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே முக்கியமா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு எந்த விஷயத்துல நல்லா இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் உச்சகட்டமா இருக்காங்க, ராகுவோட இணைந்து இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய அட்ராக்ட் ஆவாங்க, பெண்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல வந்து யாராச்சும் ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு உதவின்றது கிடைச்சிரும். எந்த விஷயத்துலன்னா உங்களோட ப்ரொஃபஷன் விஷயத்துல. மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷன்ல வளர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது பண்ணுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் 10ல உச்சகட்டமா இருந்து ராசியில ராகுவோட இணைந்து இருக்காங்க. உங்க பஞ்சமாதிபதி வேற சுக்கிரன் ஆயிருக்காரு. அப்படின்னா பஞ்சம்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். முக்கியமா மிதுன ராசிக்கு சேர்ந்த யாராச்சும் நடிகர்கள், நடிகைகள், சினிமாக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட் சூப்பர்பான டைம் பீரியட். இந்த 4 மாதம் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 10 வருஷமா அலைஞ்சாலும் கிடைக்காத வாய்ப்பு கூட இந்த 4 மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்க ஃபேஸ் வந்து பல பேருக்கு தெரிகிற மாதிரி வாய்ப்பு. உங்களை வந்து உங்க மூஞ்சை வந்து நிறைய பேர் அடையாளம் தெரிகிற அளவுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. முக்கியமா எதா இருந்தாலும் கலைத்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன் ஃபேஸ் ஸ்கிரீன் ஃபேஸ் தெரிகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அதன் ஆர்டிஸ்ட் ஆகலாம், இல்லாட்டி வந்து டைரக்டர்ஸ் ஆகலாம், இல்லாட்டி வந்து ரைட்டர்ஸ் ஆகலாம், இல்லைன்னு வைங்க இந்த மீடியால பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர்ஸ், நியூஸ் ரீடர்ஸ் ஆகலாம். எதா இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டர்ஸ், வீடியோஸ், இந்த பிளாகிங் பண்றவங்க ஆகட்டும், இல்லாட்டி இந்த vlogs பண்ற டிராவலாக்ஸ் பண்றவங்க ஆகட்டும், மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் ஃபார் சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, டிராவலாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க 100 வீடியோ போட்டாலும் போகாதது, இந்த டைம் பீரியட்ல போட்ட ஒரே வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே பயங்கரமா ஹிட் ஆகும். ஸோ மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர்பான டைம் பீரியட். மற்றது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ரிலேட்டட் இது பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். சுக்கிரன் ரிலேட்டட் தொழில அன்னே பார்த்துக்கோங்க. தியேட்டர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அப்படியே இந்த துணிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, ஃபுட் செஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்படியே எதா இருந்தாலும் இந்த லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, லேடிஸ் எம்போரியம்ஸ், அப்படியே இந்த ஒரு பியூட்டி பிராண்ட்ஸ், பியூட்டி ஸ்டோர்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஓன் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். எதா இருந்தாலும் க்ளோத்ஸ், துணி கடை வச்சிருக்கிறவங்க, க்ளோத்ஸ் பிராண்ட் ஆகட்டும், இல்லாட்டி லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ், லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். எதுக்குன்னா பொதுவாகவே சுக்கிரன் பாத்தீங்கன்னாலே அது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பெண்களோட சப்போர்ட்ன்றது ரொம்பவே இருக்கும். அப்படியே 10ல சுக்கிரன் இருந்தாக்கா, அதுவும் உச்சகட்டமா இருந்தாக்கா, இந்த டைம் பீரியட் முக்கியமா பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். மாடலிங் ஏஜென்சில ஒர்க் பண்றவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அனாவசியமான வம்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கோபம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கும். எதுக்குன்னா ராசியில வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா கொஞ்சம் அதுவும் உங்களை வந்து அனாவசிய வம்புக்கு இழுக்கிறவங்க இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அனாவசியமான ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பட் ராசியில் வந்து செவ்வாய் வந்த உடனே மிதுன ராசிக்காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா சூப்பராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மா அவங்களுக்கு என்னன்னா உட்காரவே பிடிக்காது. இது மார்னிங் ஒரு 5 o'clock எந்திரிச்சிட்டோமா, நைட் எப்போவோ 10 o'clock வீட்டுக்கு வந்துட்டோமா அந்த மாதிரி இருப்பாங்க. என்னன்னா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சும்மா உட்காரவே பிடிக்காது. எதுக்குன்னா செவ்வாய் அப்படி உட்கார விட மாட்டாங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல. முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல பாடி பில்டிங் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசியில் ஒரு 2 monthsக்கு அங்கே ஸ்டக் ஆகிட்டு இருப்பார். ஸோ அதனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பாடி பில்டிங்கு, ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு பண்ணுறது ஜாஸ்தியாகவே உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மிதுன ராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள். மற்றபடி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரி மாத பலன்கள், பேர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட் செஷனில் காமெண்ட்டு பண்ணிவிடுங்க.